ஜோதிட ரகசியங்கள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். இந்த வாரத்துக்கு உண்டான டாரோ ட்ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இந்த மெசேஜ் பார்க்குறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் 999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். 999 ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்னென்னா, ஒரு விஷயத்துக்கு கம்ப்ளீஷன் கொடுக்கறது, நடந்து முடியறது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணிவிட்டு நடக்காமல் இழுத்துட்டே இப்போ அப்பன்னு இழுத்துட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடந்து முடியறது. அந்த செயலில் நீங்கள் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு அந்த வேலையை இன்னும் ஃபாஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு ஒரு நிறைவு பெறும். ஒரு இடத்த ஒரு விஷயமாக ஒரு வீடு கட்டுறதா இருக்கலாம், லாஸ்ட்டு ஆயிடுச்சு, இந்த இன்டீரியர்லாம் பண்ணுறாங்க ஆனால் முடியவே இல்லை, ரொம்ப இழுத்துட்டே இருக்காங்கன்றது, அது இன்னும் ஃபாஸ்ட்டாக நிறைவு பெறுறது. அந்த மாதிரி 999 வந்து ஒரு கம்ப்ளீஷனை கொடுக்கக்கூடிய ஏஞ்சல் நம்பர். ஸோ உங்களோட அடிக்கடி நீங்கள் இந்த நம்பரை பார்த்தீங்கன்னாலும் இதை தான் உங்களுக்கு அதை மீன் பண்ணும். அதுக்கு மேலே உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது இன்னும் நடக்காமல் இருக்குது இந்த விஷயம்னா அதெல்லாம் மைண்ட்குள்ளே நினச்சி 999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இந்த 3 நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க. அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான டாரட் ரீடிங்காக இருக்கும். இப்போது நம்பர் 1 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். ஓகே, நம்பர் 1 நினச்சவங்க, சிலர் வந்து உங்களுக்கு இது நான் பண்ணி கொடுத்துட்றேன், செஞ்சு கொடுத்துட்றேன்னு ரொம்ப உங்களுக்கு சொல்லுவாங்க. ஆனால் வந்து கொடுக்குற மாதிரியே இருப்பாங்க, ஆனால் கொடுக்க மாட்டாங்க. காட்டிகிட்டே இருப்பாங்க, ஆனால் நடக்காது. நகர்ந்து போயிட்டே இருக்க மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு எதிர்பார்ப்பு அடுத்தவங்கக்கிட்ட வைக்கிறத விட இருக்கிறத வச்சு எப்படி சந்தோஷமாக இருக்கலாம், இருக்கிறத எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்குது. பிஸ்னஸில் சில புது ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா அது சொல்கிற விதம் வேணா வேற மாதிரி இருக்குமே தவிர உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயமா தான் அது இருக்க போது. உங்களால் அதை விட பெஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ அதுக்குண்டான சான்சஸ் இந்த வாரம் ஏற்பட ஆரம்பிக்கும். ஹெல்த்தில் நீங்கள் ரொம்ப டேக் கேர் பண்ணணும். ஒரு வெளியே போகிறீங்க, எல்லாரும் ஒரு பொருள் வந்து ரொம்ப விரும்பி ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் எல்லாருமே ஃபேமிலியாக போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸாக போகிறீங்க, எல்லோரும் சாப்பிட்றாங்கன்ட்டு உங்களுக்கு சாப்பிட்டா சேராது அப்படின்னு உங்களுக்கே தெரிஞ்சால் எல்லாருக்கும் ஒரு கம்பெனி கொடுக்கறதுக்காக நீங்கள் சாப்பிடாதீங்க. நான் ஐஸ்கிரீம் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், வேறு எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி கம்பெனி கொடுக்கறதுக்காக நான் சாப்பிட்டேன் ஆனால் எனக்கு செட் ஆகலை அப்படின்ற விஷயம் உருவாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ சில பொருள் உங்களுக்கு ஒத்துக்காதுன்னா அடுத்தவங்களுக்காக பண்ண வேணாம், உங்களுக்கு எது கரெக்டோ அதை மட்டும் பண்ணுங்கள். இது உங்களோட ஹெல்த்தில் சேஃபர் சைடு இருந்துக்கிறதுக்கு சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது, காட்டக்கூடிய மெசேஜாக இருக்குது. அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே வந்து தேவையில்லாத ஆர்கியூமெண்ட்ஸ் நீங்கள் இனிஷியேட் பண்ணிடாதீங்க. நீங்கள் இனிஷியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆர்கியூமெண்ட் முடியறதுக்கு இன்னும் 3 வாரம் வந்து ஆகிடும். அதனால ஒவ்வொரு விஷயம் முடிஞ்சால் தெளிவாக பேசுங்க, இல்லைன்னா நகர்ந்து நின்றுக்கோங்க, அந்த இடத்துலையே இருக்காதீங்க. மனசை ஹர்ட் பண்ணுற மாதிரி அடுத்தவங்க சொல்கிற வார்த்தைகள் உங்களை இன்னும் ஹர்ட் ஆகிடும், அது இன்னும் ரொம்ப லாங் டைமுக்கு இருக்கும். ஸோ வார்த்தைகள் தான் வந்து இப்போ நீங்கள் அடிச்சிங்கன்னா கூட மறந்து வந்து ஏற்றுக்குவாங்க, பட் அந்த வார்த்தைகள் விட்டால் அந்த இடத்துல திருப்பி ரீகனெக்ட் ஆக முடியாது. அதனால அந்த வார்த்தைகளுக்கு ரொம்ப மதிப்பு கொடுத்து சில பிரச்சனைகளுக்குள்ள எதுவும் வந்து தப்பான வார்த்தைகளை யூஸ் பண்ணிட வேண்டாம். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களுக்கு வந்து சர்ஜரி, ஹார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு ஒரு கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். இதுதான் நம்பர் 1 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 2 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 2 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். நம்பர் 2 நினச்சவங்க ரொம்ப நடுநிலைத்தன்மையாக இருப்பீங்க. உங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பங்கு போடுறீங்க, பிரித்து கொடுக்குறீங்க அப்படின்னா இதில் வந்து ரொம்ப நீங்கள் நடுநிலையாக இருப்பீங்க. யார் பக்கமும் பெரிய ஃபேவர் எடுக்க மாட்டீங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் தெளிவாக இருக்கும், உங்களோட ஜட்ஜ்மெண்ட் வந்து கிளியராக இருக்கும். பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணணுன்ற விஷயம் உங்களுக்கு இந்த வாரம் ரொம்பவே சிறப்பாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க.
நீங்கள் பண்ணுறீங்கன்றதும் ரொம்ப நல்லா சிறப்பாகவே அடுத்தவங்களுக்கும் தெரியும். உங்களோட பிஸ்னஸை ரொம்ப சிறப்பாக எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ வந்து உங்களோட ஒரு பார்ட்னர்ஷிப்பில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இல்லாத குவாலிட்டிஸ் உங்களோட பார்ட்னர்கிட்ட இருக்கும், பார்ட்னருக்கு இல்லாத குவாலிட்டிஸ் உங்ககிட்ட இருக்கும். இது ரெண்டும் சேர்ந்து அந்த பிஸ்னஸை சிறப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடிய தன்மை ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு புது கார் வாங்கிறதுக்கு உண்டான சான்ஸ், புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்பெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதுக்கு உண்டான பிளானிங்லாம் பண்ணுவீங்க. உங்களுக்கு கையில் வந்து இந்த வாரம் பணம் தாராளமாக புரள ஆரம்பிக்கும். உங்களுக்கு வரக்கூடிய பணத்தில் நிறைய பேருக்கு சப்போர்ட்டாகவும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் என்கிட்ட இது இல்லை அப்படின்னு சொல்லாத அளவுக்கு நீங்கள் எல்லாம் வந்து உங்களோட லைஃப்பை கம்ப்ளீட் பண்ணிக்குவீங்க. மெட்டீரியல் திங்ஸோட அட்ராக்ஷன் ரொம்ப பெட்டராகவே இருக்கும். இந்த வாரம் வந்து நீங்கள் வெளியூர் பயணம், வெளிநாடு பயணம் போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, என்ன டேட்டில் போகணும்னு நினச்சிங்களோ அதெல்லாம் அந்த டேட்டில் அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி நீங்கள் போயிட்டு வருவீங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வேலைகளுக்கு எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி பிளான் பண்ணி போகிறதெல்லாம் எதுவும் மிஸ் அவுட் ஆகாமல் அதே ஆன் டேட்டில் உங்களுக்கு நடக்கிறதும் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் நம்பர் 2 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். நம்பர் 3 நினச்சவங்க கமெண்ட் செக்ஷனில் 999 ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்கள். ஓகே, நம்பர் 3 நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம். உங்களோட பண ஈர்ப்பு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து உங்களோட பண ஈர்ப்பும் எமோஷன்ஸும் ரொம்ப கனெக்டடாக இருக்குது. பணத்தினால தான் இந்த ஆக்சுவலாக அந்த பிரச்சனையே ஏற்பட்டுருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த பணம் உங்களோட கையிலையும் கிடைக்கும், நீங்களும் சாந்தமாக இருப்பீங்க. நிறைய பேருக்கு கூட சமாதானமாக போகக்கூடிய தன்மையும் இந்த வாரம் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவீங்க ஒவ்வொரு விஷயத்தையும். உங்களுக்கு வந்து அந்த சமாதானமாக போயிடணும், ரொம்ப பிரச்சனை பண்ணி எகிரிட்டு நிற்கிறத விட ஓகே இது எப்படி நீ பண்ணலாம் செய்யலான்றதை விட சமாதானத்தை நோக்கி உங்களோட மைண்டு போகும். ஸோ உங்களோட கூட இருக்கவங்களும் உங்களுக்கு வந்து அக்செப்ட் பண்ணி உங்கள் கூடயே இருப்பாங்க. உங்களுக்கு எதிர்பார்த்த பணம் கையில் வந்து கிடைக்கும். ரொம்ப லாங் டைமு மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இல்லை ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கலாம். அதெல்லாம் மெச்சூரிட்டி ஆகி உங்களுக்கு வரும். அதுக்குண்டான பணம் இல்லை இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம். அது மூலிமா உங்களுக்கு நல்ல ஃபேவர் கிடைக்கக்கூடிய தன்மை இருக்கும். அதே மாதிரி உங்களோட வீட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்னு பார்த்தீங்கன்னா சில குழப்பங்கள் ஏற்படுது. உங்களோட ஃபேமிலிக்குள்ள தேர்ட் பர்சனோட என்ட்ரி விடவே விடாதீங்க. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்க, லவ்வர்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு 3வது பர்சனோட என்ட்ரி அவங்க சொன்னால் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கும், அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க அப்படின்னு நீங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணாமல் தேர்ட் பர்சனை விட்டீங்க அப்படின்னா அது பெரிய பிரச்சனையை தான் ஏற்படும். உங்களுக்கு இருந்த அண்டர்ஸ்டாண்டிங்கையும் குறைச்சி புதுசாக ஒரு பிரச்சனையும் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 3வது பர்சனோட என்ட்ரிக்கு ரொம்ப என்டர்டைன் பண்ணாதீங்க. அவங்கள யாருக்கு எந்த லிமிட்ஸோ அந்த லிமிட்ஸோடு வச்சுக்கோங்க. அதுதான் உங்களோட வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்குது. ஏன்னா சில மனிதர்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் இப்போ கேம் ப்ளே பண்ணுவாங்க. அது லாங் டைமில் வந்து அவங்களோட சப்போர்ட் இருக்கவே போகிறதில்ல. சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு வந்து உங்களை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உங்களோட ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது, குழப்பங்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. இதில் எல்லாம் மட்டும் அலர்ட்டாக இருந்துக்கோங்க. இதுதான் நம்பர் 3 நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் ஏஞ்சல் மெசேஜில் நெக்ஸ்ட் வீக் வந்து மந்த்லி ரீடிங் சாய்பாபா மெசேஜில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.